இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு வேலைக்காரி ஒரு வீட்ல வேலை செய்யும் போது இந்த முதலாளி அம்மாவோட பையன் குளிக்க வச்சு தன்னோட அம்மாவுக்கு டாட்டா காட்ட சொல்றான். இந்த சின்ன பையனுக்கு வாய் பேச முடியாது. அவங்க போனதுக்கு அப்புறம் சரி உன்னோட வேலையை பாரு, எந்திரி என்னடான்னு சொல்லி இந்த சின்ன பையனை மிரட்டுறான். அப்ப இந்த சின்ன பையன் இன்னைக்கு நம்ம அந்த வேலை பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்ப இந்த வேலைக்காரி இந்த சின்ன பையன் கிட்ட அந்த வேலை பார்க்கலைன்னா உனக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது, ஏதாவது பண்ணுனா தான் திருந்துவேன்னு சொல்லிட்டு கம்பியை திகில காட்சி இந்த பையன் சூடு வச்சிருவேன்னு பயமுறுத்துறான். அப்ப இந்த பையனும் சரி நான் வரேன்னு சொல்லி நீங்க தேடி கூட போறான். இந்த லேடி இந்த சின்ன பையனை ஒவ்வொருத்தர்கிட்டயா கூட்டிட்டு போய் என்னோட பையனுக்கு வாய் பேச முடியாது, அவனை ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும், உங்களால முடிஞ்ச பணத்தை என் பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கிறான். இந்த பையனோட பாவமான நிலையை பார்த்துட்டு இவங்களும் இந்த லேடி கிட்ட பணத்தை கொடுக்கறாங்க. இந்த லேடி ஒவ்வொருத்தர்கிட்டயா பணத்தை வாங்குறா. இந்த சின்ன பையன் கிட்ட உங்க அம்மா கொடுக்கற சம்பளம் எனக்கு பத்தல, இனிமே நீதான் எனக்கு சம்பாதித்து கொடுக்க போற. கடைசியா இந்த வேலைக்கா இருந்துச்சுன்னா பையனை கூட்டிட்டு போய் ஒரு கார்ல பிச்சை கேட்க போற. இந்த கார்ல உட்கார்ந்து இருக்கிற லேடி இந்த சின்ன பையனோட அம்மா தான். இந்த வேலைக்காரி இந்த சின்ன பையனோட அம்மான்னு தெரியாம அவங்க கிட்ட என்னோட பையனுக்கு வாய் பேச முடியாது, என்னோட பையனை படிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது உதவி செய்யுங்கன்னு இந்த லேடி கிட்ட கேட்கிற. அப்ப இந்த லேடி கார்ல இருந்து இறங்கி வந்து இந்த விளக்கை பார்த்து என்னடி பண்ணிட்டு இருக்க, என்னோட குழந்தைய வச்சு என்னோட குழந்தைய பாத்துக்க சொன்னா என் குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கிய, உன்னை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் திருந்துவான்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ற. அப்ப இந்த வேலைக்காரி மேடம் கால் பண்ண வேணாம் மேடம், என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன் மேடம், நீங்க கொடுக்கிற பணம் எனக்கு பத்தல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மேடம், உங்க குழந்தைய என் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிற. அப்ப இந்த லேடி என் குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துட்டு மன்னிப்பா கேட்கிற, உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி போலீஸுக்கு போன் போட்டு இந்த லேடி புடிச்சு கொடுக்கற. இந்த லேடி செஞ்சது சரிதான் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.